வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் என்னுடைய சகோதரிகளுக்கு எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்றாலே நமக்கு தோன்றுவது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவதுதான். சுதந்திரம் என்றாலே சரிதான், நம் நாடும் அப்படித்தான். இந்திய நாடு ஒரு குடியரசு சுதந்திர நாடு என்று நாம் பெருமையுடன் இந்தியன் என சொல்லிக் கொள்ளும் தருணம் உருவாக சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆயிரக்கணக்கானவர்களின் தன்னலமற்ற தியாகமே உயிர் தியாகம் செய்து விடுதலை பெற்று தந்த தியாகிகளுக்கு செலுத்தும் மரியாதையாகும். விடுதலை குரல் திரும்பும் பக்கமெல்லாம் ஒலிக்க ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை தீவிரமடைந்தது. பல தலைமுறைகளின் இயக்கமும் தான் நம்மை இன்று வரை கொண்டு வந்துள்ளது. 1947ஆம் ஆண்டில் இந்திய மண்ணில் வணிகம் செய்ய வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் சிறிது சிறிதாக நம் நாட்டையே ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டனர். ஏழ்மையும் சர்வாதிகாரமும் மக்களை வாட்டி வதைக்க நம்மை அடிமைகளாக மாற்றி இந்தியாவின் செல்வத்தையும் வளத்தையும் சுரண்டினர். சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது வெறும் ஒரு நாள் கொடியேற்றமும் இராணுவ நிகழ்ச்சிகளும் அல்ல. அப்படி கஷ்டப்பட்டு பெற்ற சுதந்திரத்தை நிலைநாட்டி இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதுதான். கல்வி, பொருளாதாரம், சமூக வளர்ச்சி, வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேற்றம் அடைய வேண்டும். இந்த பயணத்தில் ஒரு விதையாகவோ செடியாகவோ மரமாகவோ செயல்படுவது நமக்கு தோன்றுவது யாருடைய கட்டுப்பாட்டும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவது. மனதின் சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்ற சுபாஷ் சந்திர போஸ் வார்த்தையை நிறைவு செய்கிறார். எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.